அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/2/2025 மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி காலை 8:55 வரை, பின்பு அமாவாசை. அவிட்ட நட்சத்திரம் பகல் 3:43 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 3:43 வரை, பின்பு மரண யோகம். இன்று அமாவாசை, கரி நாள், தனிய நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்று உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெற முடியும். வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், சந்திரன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் தற்போது மறைந்து மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகி உங்கள் மன அமைதியை குறைக்கும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
இன்றைய நாளில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவதற்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சனி சஞ்சரிப்பது மிகவும் உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெற்று மனமகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சந்திரன், 6இல் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது நல்லது. பெண்கள் மூலமாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன், 7இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய நாளில் சூரியன், சந்திரன் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு ஆகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது.
தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.